சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி அவங்களோட பொசிஷன் என்னன்னு தெரியாது அவருக்கு. தெரியாமயே இவ்ளோ கடுமையான வார்த்தைகள் வந்து பயன்படுத்தியிருக்காரு. "நீ கொண்டு வந்து குடுக்கல அப்டின்னா, தூக்கி போட்டு சாப்பாட தூக்கி போட்டு போ" அப்டின்னு சொல்லியிருக்காரு. அம் "என்ன சார் இப்படியெல்லாம் பேசுறீங்க நீங்க?" அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பொலைட்டா தான் பேசுறாங்களாம். பேசி அவரு இந்த மாரி ரொம்ப கடுப்பாயிட்டு, கீழ வந்து அதாவது மேல இருந்து இந்த பெண்மணிய வந்து பார்த்திருக்காரு. மேல இருந்தே பார்த்திருக்காரு. இவங்கள இவங்கள பார்த்துட்ட பிறகு தான் தெரியுது, அவங்க வந்து ட்ரை வீலர் அதாவது 3 சக்கர வண்டி அதுல வந்து வந்திருக்காங்க. ஆக்சுவலி அவங்கனால நடக்க மேலலாம் வர முடியாது. உங்களுக்கே தெரியும். ஸோ ஹேண்டிகேப்டு கால் இல்லாத ஒரு பெண்மணி. அந்த நேரத்துல கொண்டு வந்து டெலிவரி பண்றாங்க. ஆம். ஏதோ உங்க வீட்ல வறுமைக்காக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு குழந்தைகள் இருந்தா கண்டிப்பா இது இந்த ஃபீஸ்க்காக தான் இருக்கும். அவங்க கஷ்டப்படுறதே. ஏன்னா நாளையிலேருந்து அந்த மந்த் ஜூன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணும். போகணும் அப்டின்னா புக்ஸ் எல்லாம் கிடைக்கணும். ஸோ அவங்க நார்மலா போகணும். அண்ட் இது மாரி. ஸோ அவர பார்த்துட்டு அவர்னால ஒண்ணுமே சொல்ல முடியலையாம். அவர வந்து செருப்பால அடிச்ச மாரி ஆயிடுச்சாம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் உடனே கடகடன்னு இறங்கி போயிட்டு, அந்த சாப்பாட வாங்கிட்டு, ஆ "நீ சாப்பிட்டியாம்மான்னு?" கேட்டிருக்காரு. அதாவது அதுக்கு முன்னாடி அவர் வார்த்தைகள் வந்து என்ன சொன்னாருன்னா, "அந்த சாப்பாட எங்கேயாவது தூக்கி போட்டு போ. எனக்கு வேண்டாம். கேன்சல் பண்ணிட்டு போ." இந்த மாரி எல்லாம் சொல்லியிருக்காரு. "நீ சாப்பிட்டியாம்மா?" கேட்டதுக்கு அந்த பெண்மணி வந்து அவ்ளோ நேரம் அதாவது 10 மணி ஆகுது. அவ்ளோ நேரம் வரைக்கும் இன்னும் அந்த பெண் சாப்பிடல. ஸோ இந்த சாப்பாடோட அருமை வந்து அந்த பெண்ணுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ "தூக்கி போட்டு போ" அப்படின்னு சொன்னா அந்த பெண் வந்து ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காங்களாம். எதுக்காக அப்படின்றது தான் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துதாம். அதாவது ஒரு வேளை சாப்பாடு அப்படின்றது எவ்ளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த அந்த ஒரு வேளை சாப்பாடுக்காக தான் நாங்க இப்படி சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பெண் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா, அவரு அப்படியே அழுதுட்டு "கால்ல விழலாம் போல இருக்குமா" அப்படின்னு சொல்லி வேற தோணுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம முடிச்சாச்சுங்க எல்லாமே. பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. ஸோ இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னும் நெறைய விஷயங்கள் உங்களோட நான் ஷேர் பண்றேன்.